மோஸ்ட்லி இப்போது எனக்கு தெரிஞ்சு மலையாள மூவிஸ் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க இப்போது. அண்ட் தமிழ்நாட்டிலே நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக போகும். அண்ட் பர்சனலாக சொன்னால் நான் மூவிஸ் ரொம்ப பார்க்க மாட்டேன். ரொம்ப கம்மி, ரொம்ப ரேர் தான். போகணும் அப்படின்னு தோணிச்சு தான் வருவேன். ஸோ ஓகே, மலையாள மூவி ஒன்று வந்திருக்குனால ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்தார். நல்லா என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்தது. மமுக்கா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆமாம், அதான் லாஸ்ட்டில் விஜய் சேதுபதி வந்திருந்தார். அது ரொம்ப சூப்பராக இருந்தது. பயங்கரம், உள்ளவே எல்லாரும் பயங்கர கிளாப்ஸு. சூப்பராக இருந்தது. ஐ மீன் டர்போ 2 வரும்போது வி ஆர் எக்ஸ்பெக்டிங் கண்டிப்பாக சூப்பராக போகும். அது அப்படி தான் காமிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் மீன் விஜய் சேதுபதி வாய்ஸ் கேட்டதுமே அது ரசிகர்களுக்குள்ளேயுமே தெரிஞ்சிச்சு. எல்லாருமே பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அவரை அப்படின்ட்டு. ஸோ பார்ட் 2 கண்டிப்பாக சூப்பராக போகும். டெக்னிக்கலி ஒரு சவுண்டான ஃபிலிம் தான் இது. மியூசிக் வைஸ், சினிமாட்டோகிராஃபி வைஸ், மோஸ்ட்லி சினிமாட்டோகிராஃபி வைஸ் தான் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி டர்போ பார்ட் 2க்கு லீடு கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே ஒர்க் ஆகும் தான் நினைக்கிறேன். இந்த வயசில் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஜானர்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் ஜானர்ஸ் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம்தான். அதே மாதிரி ஏன்னா கண்ணூர் ஸ்குவாடு, பிரம்மயுகம்லாம் வேறு மாதிரி, இதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுதான். மாஸ் கமர்ஷியல் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். ஒன் வேர்டில் சொல்லணுன்னா ஒன் மேன் ஷோ. ஆமாம், மம்முட்டி சார் தான். பட் அவரோட ஏஜுக்கு இந்த மாதிரி படம் அவரால் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த மாதிரி மூவி. பட் நிறைய காஸ்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. மெயினாக வில்லன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ கமர்ஷியல் மூவி. இட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப சென்டிமெண்ட்டு, ஃபேமிலி எல்லாமே இருக்குது. அட் தி சேம் டைம் நம்ம லாஜிக்கலாக எதிர்பார்த்து படம் பார்க்கக்கூடாது. ஜஸ்ட் டு டைம் பாஸ் பண்ணோம், ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பார்க்கணுன்னா பார்க்கலாம். ஆக்ஷன் பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி ஆஃப் த ஃபைட்ஸ் மம்முட்டி சார் தான் பண்ணியிருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு. ஐ டோன்ட் திங்க் டூப்பெல்லாம் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. பட் அவரோட நான் என்ன சொல்கிறேன்னா, அவரோட ஏஜுக்கு வாட் ஹி ஹஸ் டன் இஸ் பிரில்லியன்ட். பிகாஸ் ஏன்னா நிறைய ஸ்டன்ட்ஸ் அவரே பண்ணியிருக்கிறார். ஸோ தட்ஸ் ஒன் குட் திங். ஃபார் பீயிங் அன் ஆக்டர், he has done justice to what he has been doing. Basically Mammootty sir is been very choosy. ரொம்ப என்ன சொல்கிறதுனா, அவர் எல்லா மேஜர் ஆஃப் த ஃபிலிம்ஸில் நிறைய ஆக்டர்ஸ் நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இவரோடது ஒரு யூனிக்காக இருக்கும். நாட் ஒன்லி நவ், ப்ரீவியஸாகவே பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் தி 80s அவர் பண்ணுற ரோல் அவரால் மட்டும்தான் பண்ண முடியும். வேறு யாராலையும் அது ரீப்ளேஸ்லாம் பண்ண முடியாது. அவரோட கேரக்டர் இந்த ரோல் மம்முட்டி சார் பண்ண இந்த ரோல் வேறு யாராவது பண்ணியிருக்காங்களா, பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அதே மாதிரி தான் ஈச் ஆக்டர் ஹேஸ் தேர் ஓன் கேப்பபிலிட்டிஸ். ஹீ இஸ் டூயிங் இட் வெல். சார், சுனில் அவரோட கேரக்டர் எப்படி சார் இருக்குது இந்த படத்தில்? சுனில் சார்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு பார்த்த படத்தில் ஹீ டிட் அ நெகட்டிவ் ரோல். பட் இதில் கொஞ்சம் காமிக்கலாக இருக்குது. ஹீ இஸ் பீன் போர்ட்ரேட் ஹிம்செல்ஃப் ஆஸ் என்ன சொல்ல, காமிக் வில்லன் மாதிரி காட்டியிருக்காங்க. he has done his role. அவரோட ரோலுக்கான ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கிறார். தட்ஸ் வாட் ஐம் சேயிங். திஸ் ஃபிலிம் டர்போ ஆஸ் அ ஹோல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் a hardcore entertainment film தான். கமர்ஷியலி it will be a very successful one. That's what I'm saying. நான் பிகினிலேருந்து சொல்கிறது இல்லைன்னா, இட்ஸ் அ கமர்ஷியல் மூவி. ஸோ ரொம்ப லாஜிக்கெல்லாம் எதிர்பார்த்து பார்க்கக்கூடாது. ஃபேமிலியாக என்டர்டெயின் பண்ணிட்டு போகலாம். பிகாஸ் யூ ஹவ் காட் எவ்ரி எலிமெண்ட் இன் இட். ரொம்ப நல்லா இருக்குங்க. நாங்கள் ஆக்சுவலி வேறு எதுவுமே டைம் இல்லைன்னு கிடச்சி போனோம். பட் ஒர்த்தபுளாக இருந்தது பார்க்குறது. எப்படி இருக்கார் மம்முட்டி சார் இந்த படத்தில்? லாஸ்ட் 3 படம் பார்த்தா வருது, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகேண்ணா, இது லாஸ்ட் 3 படம் கம்பேர் பண்ணும்போது இது வேற ஒரு ஜானர் இல்லையா? எவ்ரி படம், ஒவ்வொரு படத்துக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது அவர் பண்ணுற ஆக்டிங். ஓகேண்ணா, இதில் சுனில் நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் எப்படின்னா இருக்குது? கொஞ்சம் காமிக்கலாக இருந்தது. பட் நல்லா தான் பண்ணியிருக்காரு. வில்லனுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இல்லை அப்படின்னாங்க. ராஜ்பி செட்டி அவரோட ஸ்பேஸ் இல்லை அப்படின்னாங்க. இல்லை நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம், சரி, ஓகேண்ணா. இந்த படம் மியூசிக்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. படம் வேறு லெவலுக்கு எப்படி வந்திருக்கு? வேறு லெவல் நல்லா தான் வந்திருக்கு. மம்முட்டியெல்லாம் அது 73 இயர்ஸ் ஆனாலும் 45 இயர்ஸ் மேன் மாதிரி தான் வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. வசந்தா செகண்ட் பார்ட் இருக்குது. ஹோப்ஃபுல்லான மூவி தான். செம சூப்பர், நல்லா இருந்துச்சு. பண்ணியிருக்காரு பக்கா மாஸ். லாஸ்ட்டில் ரோலக்ஸோட எண்டிங் போட்டு கரெக்டாக முடிக்கிறாங்க. பார்ட் 2 வேற வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே மேடம், மலையாள படம்ல ஒரு ஸ்லோ பேஸில் தான் போகும் இல்லையா? ஆமாம், இந்த படம் ஆக்ஷனாக போகுது, செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இது நல்லா சூப்பராக போகுது, ஃபாஸ்ட்டாக நல்லா இருக்குது. கதை சூப்பர். கொஞ்சம் எடுக்கிற கதையாக இருந்தாலும் நல்லா பக்காவாக எடுத்திருக்காங்க. என்ன மாதிரியான ஸ்டோரி மேம்? இது எதை பற்றின பேசுகிறாங்க? பேங்கிங் செக்டார் இதுதான். ஓகே மேம், இதில் காமெடிலாம் இருக்கா மேம் இந்த படத்தில்? காமெடி கிடையாது. காமெடி ஆக்ஷன், சீரியஸு, அப்புறம் மக்களுக்கான சில விழிப்புணர்வு, அவ்வளோதான். 73 ஆகுது ஏஜ் அவருக்கு.
எப்படி இருக்காரு ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு மம்முட்டி சார்? சேம் அதே ஆக்ஷன் அதே ஸ்டார் தான், அதில் மாற்றமே இல்லை. ஓகே மேம். சுனிலோட கேரக்டர் எப்படி மேடம் இருக்கு? சுனில் ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவரா பக்கா கேரக்டர், அவர் ஹீரோவாக பண்ணும்போதும் சரி வில்லன் கேரக்டரும் சரி பக்கா ஆக்டிங். ஓகே மேம். ராஜ் பி ஷெட்டி அவரோட கேரக்டர் எப்படி மேம்? ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. உங்களுக்கு எதாவது ஃபீல் ஆகுது? எனக்கு மீடியமாக தான் தெரியுது. ஓகே மேம். ஆவரேஜ். ஓகே மேம். இதுக்கு முன்னாடி அவர் மம்முட்டி சார் பண்ண ஜானர்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன், இது எல்லாருக்குமே செட் ஆகுமா இந்த படம்? கண்டிப்பாக செட் ஆகும். ஓகே மேம். தேங்க்யூ. நல்ல படம் நல்ல படம். ஓகே என்ன ப்ரோ கான்செப்ட் இருக்கு? வெறும் ஆக்ஷன் மாஸ் ஆக்ஷன் படம். 73 ஏஜ்ல எப்படி பண்ணிருக்காரு? ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் எப்படி ப்ரோ இருக்கு? நல்ல ஆக்ஷன் ஃபுல்லாக மாஸ் சீன் தான். பாட்டு வருதுன்னு சொல்லிருக்காங்க. அப்படி தான் ஸ்டவ் பண்ணி வச்சுருக்கோம். பாட்டு வர மாதிரி இருக்கும். விஜய் சேதுபதி காட்டிருக்கான்னு சொன்னாங்க. செகண்ட் பார்ட்டில் ஆமாம் சுனிலோட கேரக்டர், சுனிலோட கேரக்டர் ஆமாம் நல்லா இருந்தது. ஓகே. உங்களுக்கு பிடிச்சது என்ன பண்ணுறது? உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்ன ப்ரோ? பிடிச்ச மமுகா மாஸ் மம்முட்டி பூரம் மம்முகா பூரம். அடிപൊളി പൊളിച്ചു. ஓகே மேம். மம்முட்டி சார் ஆக்டிங் மேம் പൊളിച്ചു. ஓகே மேம். உங்களோட ஃபேவரட் சீன் என்ன மேம்? ഫൈറ്റിംഗ്. இதில் வந்து விஜய் சேதுபதியோட கேமியோ இருக்கு அப்படின்னு. ക്യാമറ ഇല്ല, ബട്ട് അവസാനം ഒരു ലിപ്പ് ഇருக்கு, ഒരു സൗണ്ട് വോയിസ് പെർഫെക്റ്റ്. ப்ரோ செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் எப்படி ப்ரோ? ചെറിയ ലീഡ് தான், ഒരു സ്മാൾ ലീഡ് தான், ബട്ട് എന്നാലും പെർഫെക്റ്റ്.